ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஒரு சவுத் சைட்ல இருந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து பேசியிருந்தாரு. அவர் ரொம்ப விரக்தியா பேசிட்டு இருந்தார். "சார் நான் பார்க்காத அஸ்ட்ராலஜர்ஸே இல்ல. அதிர்ஷ்டத்துக்குன்னு ஏதாவது அளவுகோல் இருக்கா? ஏன்னா நான் அதிர்ஷ்டமான எண் வாங்கினேன். அதிர்ஷ்டமான வெஹிக்கிள் நம்பர் வாங்கினேன். வாகன எண். அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர்ன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பரும் சூஸ் பண்ணேன். என்னுடைய நிறுவனத்தினுடைய பேர்லாம் கூட நான் வந்து அதிர்ஷ்ட பேருன்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இது எதுவும் வேலை செய்யாத மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஒரு சில விஷயங்கள் நடக்காத மாரியே தோணுது. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இது வந்து அதிர்ஷ்டம் உண்மதானா? அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியோட கேட்டிருந்தேன். எப்பயுமே நீங்க அதிர்ஷ்டம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்துக்குமே பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது. உதயத்திலயோ, லக்னத்திலயோ புதன் சம்பந்தப்படாம உங்களுக்கு எடுக்கிற எண்கள் எதுவுமே வேலை செய்ய போறதே கிடையாது. நம்ம அதிர்ஷ்ட பெயர் மாத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளையண்ட்ஸ்க்கு இது பரிந்துரை செய்றதுக்கு முன்னாடி பிரசன்ன ரீதியா அவங்களுக்கு செட் ஆகலன்னா, இந்த மாத்துறதுனால உங்களுக்கு எந்த வகையிலும் இப்ப பிரயோஜனப்படாது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம திருப்பியும் அனுப்பிச்சது உண்டு. ஒரு சிலருக்கு பிரசன்ன நேரப்படி அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சதுனா மட்டும் அதுக்கான எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி, அதுக்கான எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு விளக்கமா சொல்லி, அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சது உண்டு. அது வேலை செஞ்சதும் உண்டு. அதன்படி பிரசன்னப்படி எப்பயுமே மிஸ் ஆகாது. பிரசன்னம் கண்டிப்பா வேலை செய்யும். எந்த ஒரு விஷயத்துக்கும், இந்த விஷயத்த செய்யலாமான்றதுக்கு ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது, அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குமா, கை கொடுக்காதான்னு தெரிஞ்சிரும். அதன்படி நீங்க நடந்துக்கும்போது, உங்களுக்கு வழிகாட்டுதல் இன்னும் எளிமையா இருக்கும். உங்களுடைய வேலைகளும் இன்னும் சுலபமாகும். கட்டாயமா உங்களுக்கு புதன் திசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ இல்லாம நீங்க இந்த மாரியான விஷயங்கள்ல ஈடுபட போறதே கிடையாது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமா வந்து நெறைய மாற்றங்கள குடுக்கும். அந்த நேரத்துல தான் உங்களுக்கு நெறைய மாற்றங்கள குடுக்கும். பிரசன்னமும் உங்களுக்கு சாதகமா இருக்கும்.